Hello friends, வணக்கம். இன்னைக்கு நான் செய்து காட்ட போற ரெசிபி பைத்தம் பலகாரம். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முதல்ல இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க சின்ன பெல் ஐகானை கிளிக் பண்ணினீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களாலையும் பார்க்க முடியும். இனி டிலே பண்ணா வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். இது 200 கிராம். இந்த அரிசியை நல்லா அலசி கழுவிட்டு இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணித்தியாலத்துக்கு ஊற வையுங்கோ. அடுத்ததா ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு 200 கிராம் பயறு எடுத்துருக்கேன். இல்லைண்டா 1 கப் பயறு. அதை நல்லா வாசம் வர வரைக்கும் நீங்கள் வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க. லைட்டாக ப்ரௌன் ஆகணும். பயறு நல்லா வறுபட்டுட்டு கலரும் மாறிட்டுது. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததா 100 கிராம் டெசிகேட்டட் கோகனட் எடுத்துருக்கேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடன் தேங்காய் கிடைக்காது. அதனால டெசிகேட்டட் கோகனட்டில் செய்கிறேன். உடன் தேங்காயில் செய்ய போறீங்கன்னா பாதி தேங்காயை துருவி எடுத்து சேர்த்துக்கொள்ளுங்க, சரியாக இருக்கும். அடுப்பை குறைவான தீயில வச்சு இதை பொன்னிறமாக வறுத்தெடுத்து கொள்ளுங்க. தேங்காய் நல்லா வறுபட்டுட்டுது. இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கொள்ளலாம். இந்த டெசிகேட்டட் கோகனட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 200 கிராம் பேக்கெட். இதில் பாதி அளவு நான் சேர்த்து கொண்டேன். அடுத்ததாக அதே சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து இந்த மிளகு சீரகத்தின் வாசம் வர வரைக்கும் நான் வறுத்தெடுத்து கொள்ள போகிறேன். அடுப்பை குறைவான தீயில வச்சே வறுத்தெடுத்து கொள்ளுங்கோ. ஏற்கனவே சட்டி சூடாக இருக்கிறதால இந்த பொருட்கள் எல்லாம் டக்குண்டு கருகிடும். அதனால சரியான குறைவான தீயில வச்சு வறுத்தெடுத்து கொள்ளுங்கோ. சட்டி சூடாக இருந்ததால இது டக்குண்டு வறுபட்டுட்டு இதையும் நான் தேங்காய் வறுத்து வச்சிருக்க அதே பாத்திரத்தில் சேர்த்து போட்டுக்கொள்கிறேன். வறுத்தெடுத்து வச்சிருக்க பயறு நல்லா ஆறிட்டுது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். நல்ல மாவாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அரைச்செடுத்த மாவை அரித்தட்டில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அரிச்சதுக்கு பிறகு வந்த குறுநலை நான் இன்னொருக்கா போட்டு அரைச்செடுத்து கொண்டேன். இந்த சின்ன குறுநல் தேவையில்லை, வீசிடுங்கோ. அடுத்ததா நான் வறுத்தெடுத்து வச்சிருக்க தேங்காப்பு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்செடுத்து கொள்ள போகிறேன். இப்படி அரைக்கிறதால சுலபமாக அரைப்பற்றும், வாசமும் நல்லா இருக்கும். அரைச்சி எடுத்துக்கொண்ட இந்த தேங்காப்பு கலவையை நான் அரைச்சி வச்சிருக்க பைத்தம் மாவில் சேர்த்து கொள்கிறேன். பைத்தம் பலகாரத்துக்கு மெயினாக ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இந்த தேங்காப்பு கலவை தான். இதோட 1 கப் சுகர் சேர்த்து கொள்கிறேன். இது 200 கிராம். எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க. இந்த பைத்தம் பலகாரம் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இலங்கையில் இருந்துட்டு திரும்பி வெளிநாட்டுக்கு வர போகிறோன்னு தெரிஞ்ச உடனே எங்களோட வீட்டில் செய்யக்கூடிய ஒரே பலகாரம் இந்த பைத்தம் பலகாரம். மற்றது முட்டமாக பொதுவாகவே எல்லாரும் செய்வாங்க. ஏன்னா இது நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும், கெட்டு போகாது. அதே வேளை இதில் உரைப்பு, இனிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கிறதால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை போல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சு கொள்ளுங்க. அடுத்ததா 2 மணித்தியாலமாக ஊற வச்ச பச்சரிசியை நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் அரைச்சு மாவாக்கி கொள்ளலாம். அரைச்சு எடுத்த மாவை அரிச்சு எடுத்து கொள்ளுங்க. எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துக்கொண்டேன். இந்த குறுநல் தேவையில்லை, இதை வீசிடலாம். அடுத்ததா 1/2 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு சட்டியில் போட்டு கொதிக்கிற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம். தேங்காய் பால் நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இதை அடுப்பில் இருந்து இறக்கி நான் கலந்து வச்சிருக்க பைத்தமா கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை பிடிக்கிற பதம் வர்ற வரைக்கும் குழைச்சி எடுத்து கொள்ள போகிறேன். இதை போல் நீங்கள் கையால் எடுத்து உருண்டை பிடிக்கும் போது மா உளுர்ந்து கொட்டாமல் புடி பட்டிச்சேண்டா அது சரியான பதம். இதை போல எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி கொள்ளுங்க. இந்த பைத்தம் பலகாரம் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் இதில் சுகர் சேர்த்து கொண்டேன். சில பேர் சர்க்கரை பானி சேர்த்து செய்து கொள்ளுவாங்க. இதில் நான் வேர்க்கொம்பு சேர்த்து கொள்ளல. எங்களோட வீட்லேயும் வேர்க்கொம்பு சேர்த்து கொள்ளுவாங்க. உங்களுக்கு வேர்க்கொம்பு பிடிக்குமெண்டா நீங்கள் சேர்த்து செய்து கொள்ளுங்க, அதுவுமே நல்லா இருக்கும். இன்றைக்கு என்னட்ட இல்லைன்றதால நான் சேர்த்து கொள்ளல.
டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்து செய்ததால் இதோட சுவை மாறுமான்னு கேட்டிங்களா கண்டிப்பாக மாறாது. நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் போட்டு செய்தால் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கோ. எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கொண்டேன். இனி இதுக்கு தேவையான தோய்ப்பானை ரெடி பண்ணலாம். எடுத்து வச்சிருக்க அரிசி மாவில் 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ரெண்டையும் சேர்த்து விஸ்கால நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதை ஆக திக்காவும் இல்லாமல் ஆக மெல்லிசாவும் இல்லாமல் இந்த உருண்டையை தோய்ச்சி எடுத்துக்கொள்கிற பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இந்த தோய்ப்பான் அரிசி மாவு மட்டும்தான் போட்டு செய்திருக்கேன். உங்களுக்கு இந்த மேல் பகுதி கொஞ்சம் திக்காக இருக்கணுமெண்டா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்ளுங்க, பச்சை கோதுமை மாவு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை இந்த மாவில் தோய்ச்சி பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். பைத்தம் பலகாரம் சுடுறதுக்காக ஒரு சட்டியில் எண்ணெய் நிரப்பி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு அகப்பேனை பின்பக்கத்தை இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபிள்ஸ் வந்துச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பைத்தம் உருண்டையை நல்லா மாவில் தோய்ச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த பலகாரம் நல்லா பொரிஞ்சிட்டுது, பொன்னிறமாகவும் வந்துட்டுது. இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பைத்தம் பலகாரத்தின் மேற்பகுதி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். 1 மாதத்துக்கு நீங்கள் அப்படியே வச்சு சாப்பிடலாம். நீங்கள் புதுசாக சுட்ட மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த பைத்தம் பலகாரத்தை நீங்கள் செய்து பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க சின்ன பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபி நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணிச்சுதண்டா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.